genreviews.online. இந்த genreviews.online என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. நம்ம இப்போ பார்த்தோன்னா எந்த பொருளும் போய் கடையில் வாங்குகிறோமோ இல்லையோ அதிகபட்சம் ஆன்லைன் தான் வாங்கிட்டுருக்கோம். இந்த ஆன்லைன் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் இவங்க எந்தளவுக்கு ரேட்டிங் நல்லா இருக்கா, இல்லை குவாலிட்டியாக இருக்கா, இல்லை நல்லா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக அவங்க ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த genreviews.online ஓகே, இவங்க ரிவ்யூஸ் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு 2 டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அந்த பொருள் நம்ம வாங்கக்கூடிய பொருள் நல்ல குவாலிட்டியாக இருக்கா, இல்லை ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நாம் அந்த பொருளை வாங்கிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் இந்த genreviews.online ரிவ்யூ பண்ணுறதுக்காக இருக்காங்க. எந்த பொருள் வாங்கினாலும் இதை கன்சல்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, நெல் இப்போ அறுவடைக்கு கரெக்டாக தயாரான நிலையில் இருக்குது. நான் இன்றைக்கி நெல் அறுக்க எல்லாம் ரெடியாக இருக்குது. இது இங்கே பக்கத்தில் சின்ன ஓடை ஒன்று போகிறதுனால, இந்த ஓடை ஒன்று சின்னதாக போகிறதுனால நெல்கையிலெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஓகே, அதனால் இப்போ காலை நேரத்தில் பார்த்தோன்னா இல்லை பனித்துளி எல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். ஓகே, இது வெயில் வந்து கொஞ்சம் ஆறுன பின்னாடி நெல் அறுக்கணும். இப்போ எங்கே கையில் அறுக்கிறதுக்கு எங்கே ஆளுங்க வராங்க, ஆளுங்க யாருமே வரமாட்டேன்றாங்க. இப்போ அறுக்கிறது ஃபுல்லாக எல்லாம் மிஷின் வந்துருச்சு. இது அறுக்கிறதுக்கு இப்போ தயாராக இருக்குது. அது இல்லாமல் பக்கத்து நிலத்தில் பாருங்கள், நேற்று தான் அறுத்து முடித்தாங்க. அது ஈவினிங் 5 மணி 6 மணி ஆனாலும் நம்மளால் அறுக்க முடியல. அதனால் மிஷின் பக்கத்துலேயே தான் இங்கே தான் நிற்குது. ஓகே, இப்போ இன்றைக்கி 9-10 மணிக்கு இங்கே நெல் அறுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியும் மினிமம் ஒரு ஏக்கராவுக்கு மேலே இருக்குது நெல். விளைச்சல் நல்லாவே வந்திருக்கு. ஓகேவா, அப்படியே பாருங்கள், பறந்து விரிஞ்சு ஃபுல்லாகவே நெல் அறுவடைக்கு தயாரான நிலையில் தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கி அறுக்க போகிறோம். இதே பாருங்கள், முத்து முத்தா கொலையாக அப்படியே சாஞ்சிருக்கு. இதோ பரவாயில்ல, மழை அதிகமாக வந்துட்டு இருந்தனால சீக்கிரம் அறுக்க முடியல. இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே அறுத்துருப்போம். அது இல்லாமல் ஈரம் இருக்கிறதுனால தான் அந்த பச்சையாக இருக்குது. இல்லைன்னா நல்லா காஞ்சிருக்கும். ஈரம் இல்லாமல் இருந்தால் பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்குன்ட்டு. இந்த சைட்லலாம் ஏன் அறுத்துட்ருக்காங்கன்னா மிஷினில் இருக்கும் சொல்லி இந்த வரப்பு வந்து இடிச்சிட்டு இது போகும். ஓகே, அதனால் சிரமமாக இருக்கும், தூக்கி ஓட்டிகிட்ருப்பாங்க மிஷினவே. அதனால் ஒரு 2 முதல் 3 முதல் இதில் அறுத்து விட்டுங்களான்னா மிஷினை ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கேப் பார்த்துட்டு ஓட்டிட்டோன்னா அவனுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் அது மிஷினை ஓட்டம் சொல்லி மட்டும் இந்த கையில் ஓரம் அறுத்து இப்படி நெல் மேலே போட்டிங்களான்னா நெல் அறுக்க அதே எடுத்து மிஷினில் அடிச்சுக்கும். பாருங்கள், மிஷினே காட்டுறேன் பாருங்கள். மிஷின் நிற்குது. இந்த மிஷினில் தான் நெல் அறுப்பாங்க. நெல் அறுத்தது கீழே வந்து அந்த சக்கரம் மாதிரி சுற்றுறது மாதிரி இருக்கும் ரவுண்டாக, அது ஒவ்வொரு பயிராக எடுத்து உள்ளே கொடுக்கும். அது கீழே பிளேடு இருக்குது. அதை அறுத்து உள்ளே தள்ளினா உள்ள ஸ்டோரேஜ் டேங்க், மேலே ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது. இந்த வழியாக தான் நெல் டிராக்டரில் இதில் எங்கன்னா கொட்டணுன்னா ஒரு இடத்துல தார்பாய் இதை போட்டு கொட்டிக்கலாம். பக்கத்து நிலத்தெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக நெல் அறுத்து முடிச்சிட்டாங்க. அந்த சைட்லாம் இன்னும் அறுக்கல, அதுவும் அறுப்பாங்க. அதுவும் அறுவடைக்கு தயாராக தான் இருக்குது. சுற்றியும் நெல் தாங்க, எல்லாமே அறுக்கிறதுக்கு தயார் நிலையில் தான் இருக்குது. இது இப்போ நம்மளோட நெல் இன்றைக்கி அறுக்க போகிறோம். அதோடு தான் ஓகே. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.